Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சாம்பார்னு சொன்னாலே கண்டிப்பா இந்த காய் தாங்க ஞாபகத்துக்கு வரும். வெள்ளை பூசணிக்காய் வச்சு தான் இன்னைக்கு சாம்பார் செய்ய போறோம். விருந்து வீட்லயும் சரி, விசேஷ வீட்லயும் சரி, ஹோட்டல்லையும் சரி இந்த காய் இல்லாம சாம்பார் இல்லைன்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த டேஸ்டான சாம்பார் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 2 தடவை தண்ணியில் கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு பெருங்காயம், 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு செய்யும்போது பெரியவங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கும் சரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா குலைவாக வேகணும்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பருப்பை நான் சொன்ன ஐட்டம்லாம் சேர்த்துட்டு குக்கரில் 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துருங்க. வெந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கரண்டியில் எடுக்கும்போது பருப்பு நல்லா பூவாக வந்திருக்கணுங்க. கரண்டியில் எடுத்தாலே நல்லா மசிஞ்சு வந்துடணும். இதை ஒரு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 400 கிராம் அளவு பூசணிக்காய் இருக்கும். இதில் மேலே இருக்கிற அந்த விதையோடு சேர்ந்து கொஞ்சம் சதப்பகுதியெலாம் இருக்கும். அது கொஞ்சம் மாய்ஸ்டராக இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே நேரம் இந்த விதையை தூக்கி கீழே போட்டுற வேண்டாம். இதை சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் காய வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. கண்டிப்பாக இந்த விதையை தூக்கி கீழே போட்டுறாமல் ரீயூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. இது ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த பூசணிக்காவை கட் பண்ணிவிட்டு இதோட ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதை ஒரு பீலர் வச்சு நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த காயில் அவ்வளவு சத்து இருக்குங்க. தண்ணி சத்தெல்லாம் நிறையவே இருக்குது. சம்மர் டைமில் இந்த காயை அடிக்கடி செய்து சாப்பிடுங்க. உடம்போட சூடு குறைஞ்சிரும். இப்போ காய் கட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப குட்டி சைஸாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி குழம்புல போட்டு வேக வைக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா குழஞ்சிரும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். எப்பயுமே சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள். குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதே நேரம் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் நிறையவே போடுங்க. அதுவுமே டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது கூட 3 தக்காளி பழத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு வதக்கும் போது தக்காளி நல்லா சீக்கிரமே மசிஞ்சு வந்துடும். இப்போ உப்பு, மஞ்சள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறிட்டு ஒரு லிட் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தோன்னா தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்திருக்கும். இப்போ கரண்டி வச்சு லைட்டாக கிளறினீங்கனாலே போதும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த டைமில் நம்ம காய் நறுக்கி வச்சுருக்கிறோம்ல, அந்த காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு காயை நல்லா வதக்கி விட்டுடுங்க. அப்போ தான் காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய் வதங்கி முடிச்ச உடனே சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி இல்லாதவங்க 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னா 1.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலாவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. லைட்டாக மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும். அதே நேரம் அடியில் பத்திராமலும் பார்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பரட்டி விட்டுடலாம். காய் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளியை 2 டம்ளர் அளவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை காயோடு சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணியில் காய் நல்லா வெந்து வரணும். புளியை சேர்க்கும்போது தண்ணி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாம்பார் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் புளியோடு சேர்த்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. குழம்பு கொதிச்சு வரட்டும். இந்த புளி தண்ணியிலேயே காய் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது இடையில கலந்து விடுங்க.
காய் வந்து 3/4 அளவு வெந்திருக்கணும், ஃபுல்லாக வெந்திருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா காய் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் காய் 3/4 வெந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இது கூட சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விடணும். இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியை வந்து கையில் வச்சு நல்லா பிச்சு போடுங்க. சிசர் வச்சோ கத்தி வச்சோ கட் பண்ண வேண்டாம். கையில் பிச்சு போடும்போது அதோட வாசனையே வேறு லெவலில் இருக்குங்க. பருப்பு, கொத்தமல்லி, காய் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். கொத்தமல்லி தலையை சாம்பார் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. வீடே மணமணன்னு மணக்கும். எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சாம்பார் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, நல்லா கொதித்து வற்றி வரணும். இந்த மாதிரி இடையில நுரைச்சி வந்திருக்குல்ல, இந்த டைமில் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உள்ளே கலந்து விடுங்க. இது இன்னுமே நல்லா வற்றிட்டு ஓரத்தில் வந்து நல்லா ஏடு படிஞ்ச மாதிரி வரும். சாம்பாரோட கலரும் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா திக்காக இருக்கணும். அதே நேரம் சாம்பாரும் வந்து நல்லா திக்காகி வந்திருக்கணும். டார்க் கலரில் வந்திருக்கும், பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நுரைச்சி வர்றது குறைஞ்சிட்டு ஓரத்துலலாம் ஏடு படிய ஆரம்பிச்சிருச்சு. அது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே விட்டுடலாம். காயும் பார்த்திங்கன்னா நல்ல பூ மாதிரி வந்துருச்சு. கையில் எடுத்து நசிச்சு பார்த்திங்கன்னா நல்லா நசிஞ்சு வந்திருக்கணும். சாம்பாரும் நல்லா திக்காகிட்டு கெட்டியாகிட்டு வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே வற்ற வச்சோன்னா சாம்பார் வந்து ரொம்ப வற்றிடும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். இதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லி சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலரி விட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டான ஒரு வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் குலைவாக வடித்த சூடான சாதத்தில் இந்த சாம்பாரை 2 கரண்டி போட்டு கூட 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி அந்த காயோட பசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட் அப்படி இருக்குங்க. சைட் டிஷ்ஷாக வேறு எதுவுமே தேவையில்லை, வெறும் அப்பளமும் ஊறுகாவும் மட்டும் இருந்தால் போதுங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் இந்த டேஸ்டான சாம்பார் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சாம்பார் ரெசிபி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டேஸ்டான சாம்பார் ரெசிப்பியை, ஹெல்த்தியான சாம்பார் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.